परस्परतपःसम्पत्पलायितपरस्परौ प्रपञ्चमातापितरौ प्राञ्चौ जायापतिस्तुमः अमरीकबरीभारभ्रमरीमुखरीकृतं दूरीकरोतु दुरितं गौरीचरणपङ्कजं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்கணும் என்கின்ற இந்த ஒரு பாவனை, இந்த ஒரு சிந்தனம், இதற்கு தான் சனாதன தர்மம் என்று பெயர். இந்த சனாதன தர்மத்தை ஆதாரமாக கொண்டு நமக்கு ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள், சாஸ்திரங்கள் இது எல்லாம் வந்தது. இந்த சாஸ்திரங்கள் நமக்கு பிரமாணம். இந்த சனாதன தர்மம் லோகத்தில் சர்வத்திர வழிகாட்டியாக இருக்கும். அந்த சனாதன தர்மம் எல்லா இடத்துலையும் யாருக்கும் தேவைனாலும் பிரதானமாக தான் ஒரு இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துண்டது. அந்த இடத்துக்கு தான் பாரத தேசம் என்று பெயர். இந்த பாரத தேசங்கிற தேசமே சனாதன தர்மம் வாழணுங்கிறதுக்காக பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட தேசம். ஏதத்தேச பிரசூதஸ்ய என்று வரும்படியாக இந்த தேசத்தை பார்த்து, இந்த தேசத்தில் உள்ள சம்ஸ்கிருதியை பார்த்து லோகத்தில் அவரவர்கள் இங்கே உள்ள ஆத்ம குணங்களை கற்றுக்க வேண்டியதுன்னு வெகுகாலம் முன்னாடியே நம்ம பெரியவாள்லாம் சொன்னான். அது மாதிரியான சம்ஸ்கிருதி நிறைஞ்ச தேசம். அந்த சம்ஸ்கிருதி வேதத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு இருந்தாலும் அந்த வேத வாழ்க்கையை எப்படி வாழறது என்று பகவான் ராமச்சந்திர பிரபு தனது வாழ்க்கையில் எடுத்து காட்டினார். ராமருடைய பெருமை என்னென்ன, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சிரமம் வந்தாலும் வேத புரோக்தமான அந்த தர்மத்தை விடக்கூடாது. ந ஜாத்து காமாத்து ந பயாத்து ந லோபாத்து தர்மம் திஜேத்து ஜீவிதஸ்யாபி ஹேதோஹோ. ஒரு காலம் தர்மத்தை விடக்கூடாது என்று நின்னார். அதனால தான் அவர் தெய்வம். அப்பேற்பட்ட தர்மத்தில் சுஸ்திரமாக நின்னதுனால ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய தர்மம், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய ஆத்ம குணங்களை பார்த்து ரொம்ப பெரிய மகான்கள், ரொம்ப பெரிய ஞானிகள்லாம் கூட ராமருடைய அந்த ஆத்ம குணங்களில் மூழ்கி ஸ்தோத்திரம் பண்ணி, உதாரணத்துக்கு ஆதிசங்கர பகவத்பாதாள் ராமாபிதேயைஹி அலம் தெய்வதைர்னஹா என்று கூறுகிறார். அசீதா சமேதைஹி அகோதண்ட பூஷைஹி அசௌமித்ரி வந்தியைஹி அலங்கேசகாலைஹி அராமாபிதேயைஹி அலம் தெய்வதைர்னஹா. இப்பேற்பட்ட உத்தம சரித்திர புருஷனை தெய்வம்னு கொண்டாடாமல் வேற எதை கொண்டாட போகிறோம் என்று அர்த்தம். ராமபுஜங்க ஸ்தோத்திரம்னு பகவத்பாதாளோடது ரொம்ப அருமையான கிரந்தம், அருமையான ஸ்தோத்திரம். ராமாயணத்தில் எல்லாரும் நமக்கு உதாரண புருஷர்களாக அமைகிறார்கள், எடுத்துக்காட்டாக. ஒரு அம்மான்னா கௌசல்யம்மாவை போல இருக்கணும், சுமித்ரம்மாவை போல இருக்கணும். ஒரு அப்பான்னா தசரத சக்கரவர்த்தியை போல இருக்கணும். தம்பி சகோதரர்கள்னு பரதன் லக்ஷ்மணனை போல இருக்கணும். சகான்னு குஹனை போல இருக்கணும். தாசன் சேவகன் என்றால் சுமந்திரரை போல இருக்கணும், ஹனுமாரை போல இருக்கணும்.
ஒரு பதிவிரதை என்றால் சீதாதேவியை போல இருக்கணும் என்று ராமருடைய பரிவாரங்கள் எல்லாருமே நம்ம பாரத தேசத்துக்கு எடுத்துக்காட்டு. நம்மளாம் அப்படி தான் இருக்க விரும்புவோம். பாரத தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணின்னா சீதையை போல இருக்கணும்னு விரும்புவோம். இது சுபாவம் நம்மளுக்கு. இன்னி வரைக்கும் அதை மாற்ற முடியல. மாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் மாற்ற முடியல. நம்ம மனசுலேருந்து ராமாயணத்தையே அழிக்கணும், ராமரையே அழிக்கணும்னு எவ்வளவு முயற்சி. 500 வருஷம் முன்னாடி இருந்த கோவிலையே தரமட்டமாக இடிச்சாச்சு. உலகத்தில் எங்கேயுமே கேள்விப்பட்டிராத விஷயம். உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபோர்ஸ். அது அயோத்தியாவில் ஒரு இடத்தையே தரமட்டமாக இடித்ததுக்கப்புறம் 500 வருஷம் கழித்து எழுந்து நிற்கிறது மறுபடியும். இது அயோத்தியா மண்ணுடைய பெருமைன்னு சொல்கிறதா, அல்லது இந்துக்களாகிய ராமபக்தர்களுடைய பெருமைன்னு சொல்கிறதா, அல்லது ராமருடைய பெருமைன்னு சொல்கிறதா, அல்லது அங்கே கோவில் வரணும்னு தபசு பண்ண மகான்களுடைய பெருமைன்னு சொல்கிறதா, அல்லது இது எல்லாருடையும் பெருமையா? ரங்கநாதர் இங்கேருந்து கிளம்பினார். அலாவுதீன் கில்ஜி சமயத்தில் கிளம்பி போனவர் கிட்டத்தட்ட 40-50 வருஷம் வெளியில் இருந்துட்டு திரும்பி வந்தார் என்ற கதையை கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி 500 வருஷம் முன்னாடி மறைஞ்ச கோவில் மறுபடியும் 500 வருஷம் கழித்து அதே இடத்துலையே ஜெகஜோதியாக இன்றைக்கி கொடிகட்டி பறக்கிறது என்கிறத நாம் பார்க்க முடிகிறது. கொடிகட்டி பறக்கிறதுக்கு காரணம் இப்போ சொன்னேனே, ராமாயணம்தான் நமக்கு காலங்காலமாக வழிகாட்டியாக இருந்து கொண்டு வருகிறது. நமக்குன்னா யாருக்கு? ஆசேது ஹிமாச்சலம் உள்ள ஜனங்களுக்கு. ராமர், ராமகதை, ராமாயணம் இதுதான் நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கு வழிகாட்டியாக தொடர்ச்சியாக அது இருந்துட்டு வந்து அதை எவ்வளோ அழிக்கணும்னு பார்த்தாலும் அழியாமல் மறுபடியும் தொடர்ந்து அதுவே நமக்கு வழிகாட்டுகிறது என்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் வாங்கும் பொழுது கூட ராம நாமத்தினால தான் சுதந்திரம் வாங்கினோம். இது கண்கூடு. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீர்த்த பாவன சீதாராம் என்கின்ற நாம சங்கீர்த்தனம், ராம் துன் அப்படின்னு சொல்லுவார். இந்த நாம சங்கீர்த்தனம் நடந்ததுனால தான் சுதந்திரம் கிடச்சிது. அதில் தான், அந்த ராமநாமத்தில் தான் எல்லா ஜனங்களும் ஒன்றுபட்டா. அதுக்கும் முன்னாடியும் சமர்த்த ராமதாசர் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் என்ற நாம சங்கீர்த்தனத்தை செய்து தான் சிவாஜி மகாராஜருடைய சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபித்தார். வெளியிலேருந்து வந்த தீய சக்திகள் எல்லாத்தையும் அடக்கினார் சிவாஜியை வச்சுண்டு. அதை அனுசரித்தே பின்னாடி 1947 விசேஷமாக நமக்கு ராம நாமத்தின் மூலமாகவே சுதந்திரம் கிடச்சிது. சுதந்திரமே கிடச்சி விட்டாலும் சுதந்திரம் கொடுத்த வெள்ளைக்காரன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இருந்தாலும் அந்த வெள்ளைக்கார உணர்ச்சி போகலை. நமக்கு ஒரு தலைமுறை 2 தலைமுறை முன்னாடி இருந்தவா அவளோட நீங்கள் பேசி பார்த்தேன்னா தெரியும். இப்போ இருக்கிறவா, இப்போ ரொம்ப ரீசண்டாக வந்தவாளுக்கு அவ்வளோ தெரியாது. வெள்ளைக்காரன் தான் ஏன் அப்படின்பா, அவனை மாதிரி வருமா என்ன எப்படி அப்படின்பா. வெள்ளைக்காரன் தான் ரொம்ப வசத்தி, நம்மளாம் தாழ்த்தி, எல்லா விதத்துலையும் வெள்ளைக்காரன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, வெள்ளைக்காரன் சாப்பிட்ற சாப்பாடு, வெள்ளைக்காரன் பேசுகிற மொழி எல்லாம் நம்மளை விட வசத்தி என்று ஒரு பாவம் வெள்ளைக்காரன் போன அப்புறமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது நம்ம நாட்டில். அதனாலேயே நம்ம எல்லாரும் ரொம்ப வெக்கப்பட்டு இங்கே வாழ்ந்தோம். என்னடா அது, இந்தியாவில் பிறந்துட்டோமே, ஹிந்து மதத்தில் இருக்கோமே, பப்ளிக்காக நெத்திக்கிட்டுக்க மாட்டோம், வெக்கமாக இருக்கும், நெத்திக்கிட்டு இருந்தால் வெக்கமாக இருக்கும்
இது மாதிரிலாம் வேஷ்டிலாம் கட்டிட்டு போகிறதுக்கு வெக்கமாக இருக்குது. அப்படிலாம் இருந்துட்டு இருக்கோம். ஆக உண்மையான சுதந்திரம் கிடைக்கல. அதாவது நாம் நம்ம காலம் நிற்க முடியும், நம்மளுடைய பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் ரொம்ப நல்லது, வசதியானதுங்கிற எண்ணம் வந்தால் தான் மேலே நாட்டுக்கு முன்னேற்றமும் ஏற்படும். இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி, 1000 கூட அதையும் தாண்டி இருக்கும், எங்கேயோ இருக்கிறவனுடைய பண்பாடும் எங்கேயோ இருக்கிறவனுடைய ஆகார விகாரங்களும் அங்கே உள்ள விசாரமும் தான் வசதி அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நம்மளால் வளர்ச்சி பார்க்க முடியாது. அதனால் எப்படி கொண்டு வரலாம்? மறுபடியும் நம்ம எல்லாரும் தலை நிமிர்ந்து நிற்கணும். நம்ம தலையை தொங்க போடக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. நம்ம சம்ஸ்காரத்துக்காக நம்ம நிற்கணும், நம்ம சம்ஸ்கிருதிக்காக நம்ம நிற்கணும், ஹிந்து சம்ஸ்கிருதிக்காக நம்ம நிற்கணும் என்பது முக்கியம். ஹிந்து ஜாகிருதியை எப்படி கொண்டு வரலாம், அந்த நாளில் இப்படி சிந்தனை சில பேருக்கெல்லாம் வந்தது, சில தலைவர்களுக்கு வந்தது. அது மாதிரி வந்து தான் இந்த ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம், விஸ்வ ஹிந்து பரிஷத்து இதெல்லாம் ஏற்பட்டது. ஏற்பட்ட காலமாகவே அவளுக்கெல்லாம் ஸ்ரீமட்டத்தோட ஒரு அனுகிரகம் சம்பந்தம் உண்டு. அவள் விசாரம் பண்ணும் பொழுது எப்படி இந்த சம்ஸ்கிருதியை கொண்டு வரலாம், எப்படி இந்த ஹிந்து ஜாகிருதியை கொண்டு வரலாம் விசாரம் பண்ணும் பொழுது ஹிந்துக்களுக்குள்ள பலவேறு விதமான தத்துவங்கள், வேஷபூஷணங்கள், விசுவாசங்கள் எல்லாம் இருந்தாலுமே இவா எல்லாருக்கும் ஒற்றுமையாக சில விஷயங்கள் இருக்கு. அதில் முக்கியமானது ராமாயணம். இந்த ராமரை வச்சுண்டு எல்லாரையும் ஒன்றுபடுத்தலாம், அத்தனை ஹிந்துக்களையும் ஒன்றுபடுத்துறது மூலமாக ஹிந்து ஜாகிருதி வரும். ஹிந்து ஜாகிருதி வர்றது மூலமாக ஹிந்து ஆட்சி வரும். அவ்வளோ தூரம் ஹிந்து ஜாகிருதி வேணும், ஹிந்து ஆட்சி வேணும். ஹிந்தவி ஸ்வராஜ் அப்படின்னு அதை தான் சிவாஜி, சமர்த்த ராமதாசர்லாம் சொன்னார். இன்றைக்கி அதை வந்து ஹிந்து நேஷ்னலிசம்னு சொல்லுவார். அதை ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்துறதுக்கு வழி, அந்த நாளில் சுதந்திரம் கிடைக்கணுங்கும் பொழுது ராமநாமம் தான் வழின்னு எப்படி காந்திஜி நினச்சாரோ அது மாதிரி இந்த ஹிந்து ஜாகிருதியும் ஹிந்து ஆட்சியும் வரத்துக்கான வழி என்ன அப்படின்னா அதே ராமராத்தான் இருப்பார் அப்படின்னு தான் அவன் முடிவு கட்டினான். அவர் ராமரா இருப்பாருங்கும் பொழுது ஒரே லட்சியம் வச்சுப்பான், மற்ற பலது எல்லாமே அதில் வந்து அடங்கிடும். என்ன லட்சியம்னா ராம ஜென்ம பூமியில் மறுபடியும் ராமருக்கு கோவில் வேணும். அதுக்கு முன்னாடியே ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்க தான் இருந்திருக்கா. இருந்தாலும் அதை ஹிந்து ஜாகிருதிக்காக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி சில பேர் இறங்கினா இல்லையா, அது ஒரு அற்புதமான விஷயம். ராம ஜென்மபூமியில் கோவில் வேணும்னு ஆசையத்து ஹிமாச்சலம் சர்வத்திர பிரச்சாரம் பண்ணி ஜனங்களை கூட்டுறது மூலமாக மிகப்பெரிய ஹிந்து ஜாகிருதியை கொண்டு வர முடியும்னு சில பேர் விஷுவலைஸ் பண்ணான். அந்த உத்வேகம் எப்போ கிளம்பித்து அப்படின்னா நம்ம புது பிரிவா ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஆச்சரியமான சில காரியங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணால் அது நடக்கவும் நடந்தது. அது நடக்கும்பொழுது இதை பார்த்து அப்போ இருந்த தலைவர்கள் சில பேர், அசோக் சிங்கால் மாதிரியான சில பேர்கள் அவளுக்கு தோணித்து அயோத்தியில் ராமர் கோவில் வரணுங்கிறதுக்கு அயோத்தியில் பல பேர்கள் அங்கே போராடின்னு இருக்காளே, அதை வந்து நம்ம வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக கொண்டு வரலாம் அப்படின்னு இதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடச்சிது. அப்போ தான் அது ஒரு பெரிய ராமஜென்மபூமி மூமெண்ட் ஆச்சு. எல்லா இடத்துலையும் ராமஜென்மபூமி வேணும் அப்படி சுதந்திரம் வேணும்னு எப்படி எல்லா ஜனங்களும் கூடினாலோ அது மாதிரியா ராமஜென்மபூமி வேணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் ஆசையத்து ஹிமாச்சலம் ஏற்பட்டது. நம்முடைய பிரதமர் சொன்ன மாதிரி ராமஜென்மபூமி, ராமர் கோவில் அப்படிங்கிறது இது ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய கோவில் மட்டும் இல்லை. இந்த தெய்வத்துக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத பார்க்கணும்.
ராமோ விக்கிரகவான் தர்மஹா. இந்த தெய்வத்துக்கு பின்னணியில் இருக்கிறது தர்மம். தர்மங்கிறதுல மொத்த ஹிந்து சம்ஸ்கிருதியும் அடக்கம். தர்மங்கிறதுல இந்த நாடே அடக்கம். ராமச்சந்திர பிரபு சனாதன தர்மமே உருவெடுத்தவர் என்று இருக்கிறதுனால நம்முடைய பாரத தேசத்தில் நம் சம்ஸ்கிருதி என்ன இருக்கோ, நம்முடைய யோகம், நம்முடைய வேதாந்தம், நம்முடைய பக்தி, நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய கோலம் போடுறது, நம்முடைய விபூதி இட்டுக்கிறது அல்லது ஊர்த புன்றம் இட்டுக்கிறது, நம்முடைய பஞ்சகச்சம் கட்டிக்கிறது இத்தியாதிகள்லேருந்து ஆரம்பித்து என்ன ஒரு சம்ஸ்கிருதி இருக்கோ, இந்த சம்ஸ்கிருதிக்கே அது ஒரு பெரிய கோவிலாக, ராம ஜென்ம பூமிங்கிறது ஒரு பெரிய கோவிலாக அமைகிறது. அதனால் இந்த கோவில் அவசியம் வேணும். ஹிந்து சம்ஸ்கிருதிக்காக வேணும், ஹிந்து ஜாகிருதிக்காக வேணும்னு அது தானா காலமாக போராடி இந்த ஒரு ஹிந்து ஜாகிருதி, இதனால் எழுந்த ஹிந்து ஜாகிருதியினாலேயே ஒரு ஹிந்துக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறதும், நம்மளுடைய சம்ஸ்காரத்துக்காக நிற்கிறதுங்கிறதும், ஹிந்து சம்ஸ்கிருதிக்கு சப்போர்ட் பண்ணுற அரசாங்கத்தை கொண்டு வரணுங்கிறதும் இதெல்லாம் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தது. இது எல்லாத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி அற்புதமாக நமக்கு கோவில் கிடைக்கிறது என்று சொன்னார் அவர். திரு பிரசன்னா அவர்கள், கல்யாணராமன் சொன்னார், மடத்துக்கும் ஸ்ரீமடம் அதனுடைய யோகதானம் என்ன என்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாளார். அது நான் சொல்கிறத விட அந்த ராம ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்திர ட்ரஸ்ட்டில் இருக்கிறவா சொல்கிறது இன்னுமே பிரமாணமாகும். ஏதோ நம்ம 4 பேர் சொல்கிறோம் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு அந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்தவர் கோவிந்தகிரி சுவாமிகள் அப்படின்னு அவர் சொன்னது யூடியூப்பில் இருக்குது. அதை பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ரீமடம் இந்த ராம ஜென்மபூமிக்காக நின்றுது, ராம ஜென்மபூமிக்காக கைங்கரியங்கள்லாம் பண்ணித்து, இப்போ ஏற்பட்ட யோகதானம் பண்ணித்து அப்படிங்கிற ஆச்சரியமாக சொல்கிறார். ரொம்ப அடித்து பேசுகிறார், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறார். அதில் ஒன்றும் எக்ஸாஜரேஷன் இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறார். யதார்த்தம் சொல்லி தானே ஆகணும். ஒன்றும் இல்லை, இந்த சுப்ரீம் கோர்ட்டு விஷயமாகவே வாதம் நடந்துன்னு இருக்கும் பொழுது பெரியவா தான் ஸ்காந்தத்தில் உள்ள ஸ்லோகத்தை அனுப்பிச்சார். இதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் ஸ்கந்த புராணத்தில் தான் ராம ஜென்மபூமியினுடைய ஜிபிஎஸ் வருது. ராம ஜென்மபூமி எங்கே இருக்குது? விக்னேஸ்வராது பூர்வபாகே வாசிஷ்டாது உத்தரே ததா லோமசாது பশ্চিமே பாகே ஜென்மஸ்தானம் இதி ஸ்மிருதாம் என்ற ஸ்லோகம். ராம ஜென்மபூமி அயோத்தியாவில் விக்னேஸ்வரர் கோவிலேருந்து கிழக்கிலையும், வசிஷ்டாசிரமத்திலேருந்து வடக்கிலையும், லோமசாசிரமத்திலேருந்து பশ্চিம பாகத்திலையும் இருக்குது என்று ஸ்காந்தத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆதாரம். தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்தது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சா. பெரிய விஷயம் அது. உள்ள கோவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு விட்டார். ஆனால் அந்த கோவில் ராம ஜென்மபூமி தான். அது ராமர் கோவிலாக தான் இருந்திருக்கு. ராமர் கோவிலாக தான் இருந்திருக்குங்கிறது தொல்பொருள் ஆராய்ச்சியிலேயே தெரியுது. அங்கே உள்ள இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் உள்ள கல்வெட்டுகளில் தெரிகிறது. இதுதான் ராம ஜென்மபூமிங்கிறதுக்கு கர்ண பரம்பரையாக வந்தாலும் ஸ்காந்தத்தில் தான் அதுக்கு பிரமாணம் இருக்குது. கோர்ட்டுக்கு ஸ்ரீமட்டம் தான் அனுப்பிச்சது அந்த ஸ்லோகத்தை, இதை எடுத்து ரெஃபர் பண்ணுங்கோ அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தேன்னா முதல்ல ராம் லல்லா யாரும் உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். 1900 வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் முன்னாடி, 70கள்லையோ 80கள்லையோ 82 என்னவோ அந்த சமயத்தில் அது வெளியிடும் பொழுது உள்ள தரிசனத்துக்காக போகணும். எங்கேயோ இருந்த பெரியவா, புது பெரியவா அப்போது பிரயாகராஜில் இருந்தார். அந்த நாளில் அலகாபாதுன்னு பேர்.
பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய பெரியவா நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லாமல் ராம்லல்லா பப்ளிக்காக வந்துவிட்டார் அப்படின்னா முதல்ல நம்ம போய் தரிசனம் பண்ணி காட்டணும் என்று சங்கல்பிச்சார். தரிசனத்துக்காக போகணும். அதுவும் தரிசனத்துக்காக போகும்போது ஏதோ ரகசியமாக போனோம் வந்தோம்னா இருக்கக்கூடாது. நம்ம போய் தரிசனம் பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதனால பிரயாகராஜிலேருந்து அயோத்தியா வரைக்கும் பாத யாத்திரையாக கிளம்பி போகிறார். இது அப்போ மகாபிரிவா சந்தோஷப்பட்டு ஃப்ளைட்டு மூலமாக ராம்லல்லாவுக்காக சத்திரம் சாமரம் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அதுதான் ஆரம்பம். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு புது பிரிவா அலகாபாத்லேருந்து, அதாவது பிரயாகராஜ்லேருந்து அயோத்தியா வரைக்கும் போய் அயோத்தியாவில் சத்திர சாமராதிகள்லாம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி, அதன் பிறகு அங்கே ஒரு சில வித்வான்கள்லாம் வந்திருந்தார் பெரியவாளோட. அதில் முக்கியமாக நம்ம ஸ்ரீ சுவாமிநாத ஆத்ரேயர் அவரும் வந்திருந்தார். அவள்லாம் பாராயணம் பண்ண சொல்லி, ராமாயண பாராயணம் பண்ண சொல்லி ரொம்ப அற்புதமாக இப்படி ஒரு உத்காட்டம் நடத்தி வச்சார் ராம்லல்லாவோட சன்னதிக்காக. அதுக்கப்புறம் இப்படி நாட்கள் கடந்தன. வட இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இந்த ராம்லல்லாவுடைய கோவில் வந்துடணும் அப்படிங்கிறதுக்கான ஜாகிரதிக்கான பாத யாத்திரைகள்லாம் பெரியவா நடத்தியிருக்கார். அதுக்கப்புறம் பின்னாடி இது ஒரு முக்கியமான சம்பவம். இந்த ராம ஜென்மபூமியை செட்டில் பண்ணணும், ராம ஜென்மபூமி நம்ம கைக்கு வரணும் என்னும் பொழுது அரசாங்கத்தில் நம்ம பாய்கள் அவா தலைவர்களோட பேசணுங்கிறதுக்காக யாராவது ஒரு மடாதிபதியோ அல்லது 4-5 மடாதிபதி வந்தாலும் பரவாயில்ல, யாராவது அது மாதிரி வரணும் அப்படின்னு அரசாங்கத்தில் கேட்குறாங்க. ஏன்னா பாய்களுமே அது மாதிரி వ్యక్తిகளோட தான் பேசணுங்கிறாவா. இவாள்லாம் அரசியல் தலைவர்கள், இவாளோட தான் நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை, எங்களுக்கு வேண்டியது யாராவது ஹிந்து மடாதிபதிகள் அப்படின்னு அவள் கேட்குறா. அப்படி கேட்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டு சாமான்யமாக, அதாவது ஜென்ரலாக சொல்லிவிடுது மட்டாதிபதிகள் யார் வேணால் வரலாம் அப்படின்னு ஒரு அப்போ சொல்லும் பொழுது பொதுவாக யாருமே அந்த சமயத்தில் அது மாதிரி நமக்கு எதுக்கு அப்படின்னு இருக்க வேண்டிய தருணம். அது மாதிரி சமயத்தில் பெரியவா நம்ம தான் நம்ம ராமருக்காக போகணும் அப்படின்னு தானே கிளம்பி போய் இந்த பாய்களோட உட்காந்துண்டு அவளோட உட்காந்துண்டு இது விஷயமாக பேசி ரொம்ப ஆச்சரியமாக இதுக்கான சம்பாஷணைகள்லாம் நடத்தி கிட்டத்தட்ட அது முடிஞ்சே போயிருக்கோம். அந்த அன்றைக்கே செட்டிலாக இருக்க வேண்டியது. அது வாஸ்தவமாக சொல்லணும்னா அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கும், அன்றைக்கே கோவில் வந்திருக்கோம். ஆனால் ஏதோ காரணமாக அது தட்டி போயிடுது. தட்டி போனாலும் இன்றைக்கி ஃபைனல் வெர்டிக்ட் என்னெல்லாம் வந்திருக்கோ இதை நீங்கள் பார்த்தாலே அன்றைக்கி பெரியவா எது நடக்கணும்னு அன்றைக்கி பேசினாலோ அதெல்லாம் தான் இன்றைக்கி ஃபைனல் வெர்டிக்டாக வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது கோயின்சிடன்ஸாக வந்திருக்கிற மாதிரி என்றைக்கோ அது அழகாக முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஆக அதுக்கு பெரியவா இன்றைக்கி சங்கல்பிச்சுட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஏதோ சொன்னால் 3ஆக பிரித்து லேண்டை கொடுக்கலாம் அப்படின்னா யாருக்கும் திருப்தியாகவும் இல்லை. அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு கேஸு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே நிர்விவாதமாக இது ராமருக்கே சொந்தமான இடம் அப்படின்னு ஆயிடுது. ஆயித்தான் ஆகணும். ஏன்னா இங்கே நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா வேற விஷயத்துக்கு வாய்ப்பே இல்லை. புரியறதோ? இப்படியும் இருக்கலாமோ அப்படியும் இருக்கலாம். வம்புக்கு இழுக்கிறதுக்குன்னு சிலதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. வெறும்ன வம்புக்கு இழுக்கிறதுக்கு அங்கே பாபரி மஸ்ஜித் வரத்துக்கு முன்னாடி இது ஒரு புத்தர் கோவிலாக இருந்திருக்கும் அப்படின்னு சில பேர், இது ஜைனர் கோவிலாக இருந்திருக்கும் அப்படின்னு சில பேர், இது மாதிரிலாம் ஒவ்வொருத்தர் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே எதுக்கும் பிரமாணம் இல்லை.
அங்கே இருந்ததுக்கு கல்வெட்டு பிரகாரம் பார்த்தேன்னா ஹரிவிஷ்ணு மந்திரம் என்று பெயர். ராவண வதம் பண்ண பகவான் ராமச்சந்திரனுடைய கோவில் என்று எழுதியிருக்கு. அதை போய் ஆராய்ச்சி பண்ண கே முகமது முதலியவர்கள்லாம் பாரபட்சம் இல்லாதவா உள்ளே இருந்து அந்த கல்வெட்டுகளை எடுக்க அது எல்லாமே இது ராமர் கோவில் தான் என்கிறது சுஸ்பஷ்டமாக தெரியுது. அந்த கோவில் ராம ஜன்மபூமி தாங்கிறது ஸ்காந்தத்திலேருந்து தெரிகிறது. இவ்வளவு தெளிவாக கோர்ட்டில் வாதம் பண்ணும் பொழுது அயோத்தியாங்கிறதுல ஒரு 4-5 அயோத்தியா இருக்கான்னு கிடையாது. அயோத்தியா நம்ம ஊருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ஊருக்கு அயோத்தின்னு பேர் வைக்கலாம், அது இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அயோத்தி பட்டினம் இருக்கு. கும்பகோணத்தையே தட்சிண அயோத்திம்பா ராமசுவாமி கோவிலை வடுவூரை கூட சொல்லுவார். தாய்லாந்தில் அயோத்தியா அப்படிங்கிறது தான் தலைநகரம். அது மாதிரி உண்டே தவிர, ஆனால் ராமர் பிறந்த ஊர் எது என்கிறதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது, அயோத்தி தான். நல்ல வேளையாக வால்மீகி ராமாயணம் நம்ம கையில் இருக்கு. அதாவது ராமர் காலத்திலேயே வால்மீகி முனிவர்னு ஒருத்தர் இருந்து ராமச்சரித்திரம் முழுக்க பக்காவாக ரெக்கார்டு பண்ணிட்டு போயிட்டார். அதுவும் அப்ஜெக்டிவான கவி. ராமர் காலத்திலேயே இருக்கிற கவியாக இருந்தாலும் ரொம்ப ஒரேதிரியாக அத்தித்தியாக எதையாவது சொல்லி அது மாதிரி எழுதின கவி அப்படின்னு இல்லாதபடிக்கு நடந்ததை எழுதணும், ரெக்கார்டு ஏவமேதத்து புறா விருத்தம், நடந்ததை எழுதணும் அப்படின்னு எழுதிட்டு போன கவி. அதனால் அது என்ன எடுத்துன்னா, இது ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் ஒரு புராணம் அப்படின்னு இல்லாதபடிக்கு இது ஒரு வரலாறு அப்படின்னு நிர்ணீதமாக ரெக்கார்டாகி நம்ம கையில் இனி வரைக்கும் அந்த கிரந்தம் கிடைக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் பொழுது இந்த கிரந்தம் ரொம்ப அற்புதமான கிரந்தம். அயோத்தியான்னு ஒன்று சொல்கிற இடையே வால்மீகி சொன்ன அயோத்தியா தான் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் வால்மீகி சொன்ன அயோத்தியா தான் இன்னைக்கு இருக்கு. ராமாயணம்னு ஆசையத்து ஹிமாச்சலம் எங்கே யார் உபன்யாசம் பண்ணாலும் எடுத்த உடனே அயோத்தின்னு ஒரு ஊர் இருக்கான் அப்படின்னு சொல்லாமல் ஆரம்பிக்க முடியாது. வேற எதை வேணால் ஸ்கிப் பண்ணலாம், அயோத்திங்கிற ஊரை ஸ்கிப் பண்ணிட்டு ஆரம்பிக்க முடியாது. அயோத்தி இருக்கான்னு இருக்கு, அதே அயோத்தி தான் இதுவா அப்படின்னு அதே அயோத்தி தான். அயோத்தியை விடுங்கோ, வால்மீகி சொன்ன கங்கை தான் இன்னைக்கு கங்கைன்னு சொல்கிறோமா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இல்லை. வால்மீகி சொன்ன யமுனையை தான் இன்னைக்கு யமுனைன்னு சொல்கிறோமா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இல்லை. அந்த கங்கையும் யமுனையும் சேர்ற இடம்னு வால்மீகி முனிவர் ஒன்று சொல்லியிருக்கார். அதே இடத்துல தான் இன்னைக்கு சேர்றது, அதுலேயும் சந்தேகம் இல்லை. அதுக்கு பிரயாகன்னு பேர்னு சொல்லியிருக்கார். வால்மீகி ராமாயணத்தில் பிரயாகங்கிற பேர் வருது. அதுதான் இப்போ பிரயாகையா? இன்னைக்கும் அதே தான் பிரயாக. அந்த பிரயாகையிலேருந்து வட திசையில் போயிட்டு இருந்தா என்ன நதிகள் வரதா வால்மீகி சொல்கிறாரோ அதே நதிகள் தான் இன்றைக்கும் வருது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படியே வட திசையில் போனோம் அப்படின்னா செந்திகா, கோமதி முதலிய நதிகள் இதெல்லாம் தாண்டி தமசா, அதுக்கப்புறம் என்னென்ன சரையூ நதிக்கரை வருது அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். அதே சரையூ தானே இன்றைக்கி ஓடுறது. அந்த சரையூ நதிக்கரையில் அயோத்தியான்னு ஒரு நகரம் இருக்குன்னு சொல்கிறார். அந்த நகரம் தான் இன்றைக்கி இருக்கு. அதாவது வால்மீகி ராமாயணம் எந்த காலமோ அந்த காலத்திலே ஒரு 1000 வருடம் முன்னாடி, அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அயோத்தியாங்கிற ஊர் அதனுடைய பெயர் மாறாம, அதனுடைய சம்ஸ்கிருதி மாறாம, அதனுடைய பண்பாடு மாறாம தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. எவ்வளோ அற்புதம் பார்த்தேடா! உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? அவ்வளவு தொடர்ச்சியாக இன்றைக்கும் அயோத்தியாங்கிறது இருந்துருக்கு. அந்த அயோத்தியாவில் இதுதான் ராம ஜென்மபூமிங்கிறதும் நிர்விவாதமாக நிர்ணயம் ஆன விஷயம். அதனால அவள் கொடுத்துட்டா, இதுதான் ராம ஜென்மபூமி, இங்கே கட்டிக்கலாம் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் இவாள்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஏதோ சில பேர் ராமாயணங்கிறது மித்தாலஜி, ராமாயணங்கிறது கட்டுக்கதை,
அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் சிலபஸில் கூட போடலாம். ராமாயணம் கட்டுக்கதை இல்லை, ராமாயணம் கட்டுக்கதைன்னு சொல்லி சொல்லி பழகிக்கணுங்கிறதுக்காகவே மித்தாலஜிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். இப்படி ஒரு பக்கம் சில பேர் கலாட்டா பண்ணிட்டு இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டு இது தாண்டா ராமர் பிறந்த இடம், அப்புறம் என்ன பண்ணுவேன்? ராம ஜென்மபூமி இதுதான், இங்கே தான் ராமர் கோவில் இருந்தது அப்படின்னு அதை தானாக நடக்கிறது பாருங்களேன், ஆச்சரியம். ராமாயணத்தையே மித்துங்கிறான், மித்தாலஜிங்கிறான் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அப்பப்போ தானாக வருது. திடீர்னு எதையோ தோண்டினா அங்கேருந்து துவாரகை, என்ன சமுத்திரத்துக்கு உள்ளே இருக்கிற துவாரகை, யாரும் எதிர்பார்த்தாலும் இப்போ இவன் மித்துன்னு சொல்கிறதுனா என்ன இருக்கும்? மகாபாரதம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறது என்ன இருக்கும்? துவாரகை, குருக்ஷேத்திரம். அப்புறம் இங்கே பார்த்தா இல்லை, நாசாலேருந்து அங்கேருந்து வந்து ராமசேது, என்ன இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் கரெக்டாக அந்த சேத்து போகிறது, அதுவும் மேன்மேடு தான். அது வேறு, இந்த சேத்துவம் வந்து மேன்மேடு தான் அப்படின்னு ஒவ்வொன்றா தானாக, அதாவது எவிடன்ஸ்லாம் வந்து நம்ம தேடுறோமோ தேடலையோ, ராமருக்காகவும் ராமாயணத்துக்காகவும் நம்ம எவிடன்ஸ் தேட போகிறோமோ இல்லையோ, உள்ளங்கை நளிக்கணி மாதிரி அந்த எவிடன்ஸ்லாம் தானாக அப்படியே வருது, அப்படியே கிளம்பி வருது. இருக்கேண்டான்னு காட்டிக்கிறது. சிங்கிபேரபுரம், சிங்பேர்பூர் இன்னைக்கு இருக்க ஊர் இருக்கு. சிங்கிபேரபுரம்னு ராமாயணத்தில் வர ஊர் பேர் இன்னைக்கு என்ன? சிங்பேர்பூர். சிங்பேர்பூரில் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இடத்த எஸ்கவேட் பண்ணுறான், தோன்றுறான். ஏதோ காரணமாக தோன்றுறான். கங்கா நதி கரையில் தோண்டிகிட்டே இருக்கும்பொழுது உள்ளே பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 படகு நிற்கிற இடம், ஹார்பர் மாதிரி. அப்படியே தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. குகன் இருந்த ஊர், குகன் இருந்த இடம், 500 படகு ஒரே இடத்துல நிற்கலாங்கிற மாதிரியான ஒரு இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கா. இந்த ஊர்லாம் பேசுறது, இந்த கதைகளை பேசுறது, ராமர் இங்கே தான் வந்தார், இதுதான் சிங்கிபேரபுரம், அந்தந்த ஊர் பேசுறது, அந்தந்த இடத்துல நடந்த சம்பவங்களை பேசுறது. ராமாயணத்திலேயே அது மாதிரியான இடங்களை தலையான இடம் இல்லையா அயோத்தியா? அப்படி அந்த வர்டிக்ட் வந்தாச்சு. கோவிலும் கட்ட ஆரம்பிச்சாச்சு. கோவிலுக்கான பூமி பூஜைக்கும் அதுக்கான சங்கு முதலீடுகள்லாம் பெரியவா கொடுத்து அனுகிரகம் பண்ணா. அதன் பிறகு என்ன, அப்படி பெரியவாளுடைய இந்த காசிக்கு விஜயம் பண்ணா இல்லையா, அதுலேயே நடந்த பல சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள். அது எது மாதிரி சம்பவங்கள்னு பார்த்தேன்னா, லக்ஷ்மிகாந்த தீட்சிதை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறான்னா, சிவாஜி மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணவர் காகபட், அவரோட வம்சம் என்று சொல்லுகிறார்கள். அதை பார்த்த உடனே அடியனுக்கு தோணித்து, சும்மா தோணித்து, எவ்வளோ உண்மையெல்லாம் எனக்கே தெரியாது. கணேஸ்வர சாஸ்திரிகள் நம்மளோட திருவசூர்லேருந்து போயிருக்கார் அப்படிங்கிறாளே, திருவசூருக்கும் சிவாஜியினுடைய தம்பி பிள்ளைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஷஹாஜி மகாராஜர், சிவாஜி அப்பாவுக்கும் ஷஹாஜின்னு பேர், சிவாஜி தம்பி பிள்ளைக்கும் ஷஹாஜின்னு பேர், இரண்டாம் ஷஹாஜி. இந்த ஷஹாஜி மன்னன் முக்கியமான ராஜா. சிவாஜி காலமான பிறகு இந்து சாம்ராஜ்யம் கொலைய ஆரம்பிச்சது. கொலையிற சமயத்தில் 2 பேர் தான் இந்த இந்து சாம்ராஜ்யத்தை எடுத்து நிலைநாட்டினாங்க. ஒன்று சிவாஜியோட பிள்ளை சத்ரபதி ராஜாராம் என்று பெயர். சிவாஜியோட மூத்த பிள்ளை போயிட்டார், அவுரங்கசீப் கொலை பண்ணிட்டான், சாம்பாஜி. அடுத்தது சத்ரபதி ராஜாராம் வந்தார். சத்ரபதி ராஜாராமும் சிவாஜியினுடைய தம்பி புள்ள ஷஹாஜியும் சேர்ந்து தான் சிவாஜி போன பிறகு ஏற்பட்ட அந்த ஒரு இதில் அஜிடேஷனில் மறுபடியும் இந்து சாம்ராஜ்யத்தை அமைச்சவா. அவ்வளோ முக்கியமான ராஜா. அந்த ஷஹாஜி அதுக்கப்புறம் பின்னாடி, அப்புறம் 4-5 தலைமுறை பின்னாடி சரபோஜி வர, அதெல்லாம் மேலே கதை. அந்த ஷஹாஜி தான் பிரதானமாக இந்த திருவசூரில் பல வித்வான்களை கொண்டு வந்து குடியேற்றினவர். ஐயாவாள் கூட ஷஹாஜிக்கு கொஞ்ச நாளைக்கு திவானா இருந்தார், ஸ்ரீதர் ஐயாவாள். ராமபத்ர தீட்சிதரும் ஷஹாஜியோட சம்பந்தப்பட்டவர், ஷஹாஜியோட சபையிலேயே இருந்தார் ராமபத்ர தீட்சிதர். இந்த திருவசூருங்கிறது ரொம்ப பிரதானமான இடம். அங்கேருந்து கணேஸ்வர சாஸ்திரிகள் போயிருக்கார் அப்படிங்கும் பொழுது சும்மா எனக்கு தோணின விஷயம்,
கணேஸ்வர சாஸ்திரிகள் வந்து எப்படி லக்ஷ்மிகாந்த தீட்சித் சிவாஜிக்கு பட்டாபிஷேகம் பண்ண வம்சத்தில் வந்தவரோ, அது மாதிரி சஹாஜிராஜன் ஹிந்து சாம்ராஜ்யத்தை அமைக்கும் பொழுது பட்டாபிஷேகம் பண்ணவா வம்சமாக இவர் இருக்கணும். ராமர் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு தான் எல்லாரையும் அழைச்சிக்கிறார். இவா 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே ஆர்த்திஜ்யம் பண்ணால் அங்கே கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சா அப்படின்னு அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவா. பெரியவாளுடைய சந்நிதியில் தான் அந்த பௌஷ சுக்ல திதி வந்து குறிக்கப்பட்டது. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணணும் என்று. ஜனவரி 22ங்கிறார் இல்லையா, உத்தராயண காலம், ரொம்ப விசேஷமான காலம், அது குறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்ட்டில் எந்த மூர்த்தி அங்கே பிரதிஷ்டை பண்ணலாம் என்று ஒரு விசாரம் நடந்தது. அதுவும் பெரியவா சன்னதியில் தான் நடந்தது. முக்கியமான விஷயம், எந்த மூர்த்தி வரணும் அப்படிங்கிறது. 3 மூர்த்தி இருக்கா. ஒரு மூர்த்தி மார்பிள் மூர்த்தி, மற்ற 2 மூர்த்தியுமே வந்து இந்த கருங்கல் மூர்த்தி. இந்த 3 மூர்த்தியில் பிரதானமாக இந்த மூர்த்தியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ராம் லல்லா அநேகமாக எந்த காரணத்தினால தேர்ந்தெடுத்திருப்பார்னா, இவர் தான் இந்த 3 மூர்த்தியிலையுமே ரொம்ப குழந்தையா இருக்கார். வர வேண்டியது லல்லா தானே, குழந்தை தானே. அதனால இவர் வந்து ஜம்முன்னு இருப்பார். இங்கே நேராக போய் தரிசனம் பண்ணலாம் தெரியும். சிரிச்ச முகமாக இருப்பார், குழந்தையா இருப்பார், ஹைட்டு டாலாக இருக்கார், அது வேற. ஆனால் குழந்தை, சின்ன குழந்தை, தளர்நட நடக்கிற குழந்தை. அந்த குழந்தை கையில் வில்லு, இன்னொரு கையில் சின்முத்திரை. இந்த சின்முத்திரையில தான் பானத்தை வச்சிருக்கா. அதனால அடியனுக்கு என்ன தோணித்துன்னா, இது ஒரு உபாசனைக்கான உபதேசம். வில்லு பானம்ங்கிறது வெறும் யுத்தத்துக்காக மட்டும் இல்லை. முண்டகோபனிஷத்தில் வருது, பிரணவோ தனுகு சரோஹ்யாத்மா பிரம்மதது லட்சியம் உச்சதே அப்பிரமாதேன வேத்தவியம் சரவத் தன்மயோ பவேதுன்னு தியானத்தை சொல்கிறது. அதை காட்டும்படியாக ராமர் கையில் இருக்கக்கூடிய வில்லும் பானமும் இருக்கோ. பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வில்லு பானம் ரொம்ப அழகு. இது ஆச்சர பின்னாகம் விப்ரதாக ஹீன்னு வேதம் சிவபெருமானுடைய வில்லை சொல்கிறது இல்லையா, அது மாதிரி இங்கே அதாவது எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக வில்லை எடுத்துன்னு வாங்கோன்னு வேதத்தில் பிரார்த்தனை சிவபெருமானை பார்த்து. அது மாதிரியா ராமச்சந்திர பிரபு வில்லு வச்சுருக்கிறதே நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக. அழகான குமிழ் சிரிப்பு, சிரிப்பு உதறது மட்டும் இல்லாமல் கண்ணுலேயே இருக்கு. அவருக்கு எல்லாரையும் கட்டாட்சிக்கிற விதம். பிரேமமூர்த்தி ராம்லல்லா. அவரை சுற்றி இந்த பிரபேல பார்த்தீங்கன்னா மேலே பகவான் நாராயணன் இருப்பார், இடது பக்கம் சிவபெருமான், வலது பக்கம் பிரம்மா, கீழே 2 பக்கமும் 5 அவதார மூர்த்திகள், அவதாரங்கள் இருக்கு. மத்தியில் பிரபு இருக்கிறார், ராமர் இருக்கிறார். பிரணவம். ஓஹோ, சரி சரி. கருடன் ஹனுமார் 2 பக்கமும் பிரபுவோட சரணார விதத்தில், திருவடிகள் பக்கத்தில் திருவடிகள், அது மாதிரியாக அமைஞ்சிருக்கு. இந்த மூர்த்தி பொதுவாகவே அங்கே ராம ஜென்மபூமியில் 3 மூர்த்தி இருக்கு. 2வது மூர்த்தி உற்சவ மூர்த்தி, சதுர்புஜ ராமராக இருக்கார். ஒரு கையில் வில்லு, இன்னொரு கையில் பானம், 2 கையில் சங்க சக்கரம் என்ற சதுர்புஜ மூர்த்தி. ரொம்ப அழகாக இருக்கார் அவர். இவா 2 பேருமே இப்போ வந்தவா தான். அந்த நாள்லேருந்து இருந்துட்டுருக்கிற ஒரே ஒரு மூர்த்தி, தவழற மூர்த்தி. ராம்லல்லா, லக்ஷ்மணலல்லா, பரத்லல்லா, சத்ருக்னல்லா. 4 குழந்தைகள், தவழற குழந்தைகள், கையில் லட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி. அந்த 4 குழந்தைகள் இந்த ராம்லல்லா வந்து என்ன ஐதீகம் அங்கன்னா, அந்த நாளில் அந்த கோவில் இடிபடும் பொழுது இங்கே உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை காப்பாற்றணுவேங்கிறதுக்காக மூலவர்லாம் முன்னாடி கிளம்பிட்டார். அப்போ இருந்த உற்சவரும் கிளம்பிட்டார். ஆனால் அந்த பூஜை அறையில் இந்த சின்ன குழந்தை இருந்திருக்கு, 4 குழந்தைகள். இந்த குழந்தைகளை அள்ளிண்டு ஷியாமானந்ததாஸ் மகாராஜ் என்று ஒருவர் எப்படியாவது இந்த மூர்த்தியாவது காப்பாற்றணும்னு வெளியில் ஓடினார். அப்புறம் பல நூற்றாண்டுகள் கழித்து மறுபடியும் அங்கே
ஜென்மபூமியில் மூர்த்தியை வைக்கணுங்கும் பொழுது அந்த 4 குழந்தைகளை தான் வச்சுருக்கா. அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி டிசம்பர் 6ஆம் தேதி அப்போ அழகாக அங்கே ஒரு டென்ட்டு மாதிரி அமைச்சு அதில் 4 குழந்தைகளையும் வச்சுருக்கா. நம்ம சங்கர்ராமன்ஜி டென்ட்டு போட்டவாடில் ஒருத்தர் இங்கே உட்கார்ந்து இருக்காரு, ரொம்ப பெரியவர். 6 மணி நேரம் காவல் இருந்தேன். அந்த டென்ட், அந்த சிபிரம், அந்த சிபிரத்தில் குழந்தைகள் 4 வெறும் இத்தனை வருஷமாக இருந்திருக்கு. அதில் பிராணனை விட்டு இங்கே கைங்கரியம் பண்ணவா நமக்கு ஒரு பாக்கியம். இன்னைக்கு அப்படி கைங்கரியம் பண்ணவாள்ல இன்னைக்கு இருக்கார், நம்மளோட இருக்கார் அவர். அயோத்தி இப்போ போயிட்டு வந்திருக்காரா? ராமராம், சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அப்படி ஜாம்னு நடந்தது. அதுக்கப்புறம் இந்த 3 மூர்த்திகள், இந்த 3 மூர்த்திகளில் மூலமூர்த்தி பெரியவாளுடைய சன்னதியில் அவ தேர்ந்தெடுத்தா. அதுக்கப்புறம் சரத் பூர்ணிமாவுக்கு பெரியவாளே அயோத்தி வந்திருந்தா. அயோத்தியில் விஜயம் பண்ணும் பொழுது அயோத்தியாவில் ஸ்வயம் அங்கேயே போய் விசேஷமாக ராம ஜென்மபூமிக்கே போய் அங்கே ராம் லல்லாவுக்கு ஒரு விசேஷமாக ஒரு அஷ்டோத்திரம் பண்ணி அப்புறம் கர்ப்பகிரகத்துக்கு போய் சில விஷயங்கள்லாம் பண்ணார். அடியனுக்கும் பெரியவாளோட போகிற பாக்கியம் கிடச்சிது. அஷ்டோத்திரம் சொல்ல சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே வேத மந்திரங்கள்லாம் சொல்லி வைதிகால் எல்லாரும் நிறைய வைதிகால் வந்திருந்தாங்க. எதை இந்திர பயாமகே. ஓஹோ, அப்படியா? இங்கே இருந்தா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். திருவானைக்காவல் வித்தியார்த்திகளும் போயிருந்திருக்கா. யார் யார் கைதூக்கும்? இருந்தா பழுவூரில் இருக்கா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். வித்தியார்த்திகளும் வந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் போயிருப்போம். உள்ள போகும்பொழுது அங்கே கர்ப்பகிரகத்தில் இருந்து மந்திரங்கள்லாம் சொல்லி ரொம்ப விசேஷமாக நடந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு நோட்டு கொடுத்தா. இந்த நோட்டில் அடியேனையும் எழுத சொன்னார். ராமாயண ஸ்லோகம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம்னு எழுத சொன்னார் பெரியவா. அப்புறம் பெரியவா ஒரு நாராயண ஸ்மரண ஹஸ்தாட்சரம் கொடுத்தா. அதெல்லாம் ஸ்மரணீயமான விஷயம். அங்கே ராம ஜென்ம பூமியில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்க அதுக்கப்புறம் மேலே கோவில் ஜாம்னு வந்துட்டு இருந்தது. யாருமே அங்கே போனான்னா முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் 2 மாதத்தில் வந்துடுமா கோவில், இது எப்படி இன்னும் கட்டி முடிக்கலையே, என்ன பண்ண போகிறாடோ அப்படின்னு தான் சொல்லுவாள். ஆனால் பெரியவா வாயில் தான் இது வரது கவனித்தேன். என்னென்ன வாயு வேகத்தில் நடக்கிறது, எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பெரியவா சொன்னார். ரொம்ப அப்சர்வேஷன், எவ்வளோ வேகமாக அது நடக்கிறது அப்படிங்கிறத பெரியவா அதை கவனித்து சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மேலும் சரத்பூர்ணிமாவுக்கு அங்கே இருந்து அங்கே ட்ரஸ்டிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு அங்கே கோவிலில் போய் லல்லாவுக்கு அஷ்டோத்திரம் பூஜை யதோக்தமான பூஜை, யதோக்தமாக பூஜையும் முடிஞ்சு வந்தது. அப்புறம் பௌஷ சுக்ல துவாதசி வந்தாச்சு. 5 நாள் உற்சவம். பெரியவாளுடைய அனுகிரகத்தினால இந்த உற்சவத்தில் கலந்துக்கும்படியான பாக்கியம் அடியனுக்கும் கிடச்சிது. 150 வைதிகாள் உற்சவத்துக்கு வந்திருந்தா. நிறைய உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்தா ஹோமத்துக்கு. அதெல்லாமே மாத்தியந்திர சாக்கையை அனுசரித்து நடந்தது. நிறைய விசேஷமான ஹோமங்கள்லாம் நடந்தது. நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், ராம ஷடக்ஷரி ஜபம், யாகசாலை. இந்த யாகசாலையில் 9 அக்னிகுண்டங்கள். இந்த ஹோமத்தை தவிர சர்வசாகா பாராயணம் ரொம்ப அருமையாக. ஒவ்வொரு வேதத்துக்குமே சாகைகள் அப்படின்னு ஆகும்பொழுது குஜராத்திலேருந்து வந்தவா சாமவேதத்துக்கு, ரணாயணிய சாக்கையிலேருந்து வந்தவா ஜெய்மினிய சாக்கை, கௌதம சாக்கை, அப்புறம் ருக்வேதம் சாக்கல சாக்கை என்று அதுலேருந்து வந்தவா லுப்பியமான சாக்கைகள்லேருந்து கூட வேத பாராயணத்துக்கு வந்திருந்தா. அது மாதிரிலாம் வந்து அங்கே
சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் எல்லாருமே ரொம்ப விசேஷமாக பாராயணம் நடந்ததில் அடியனுக்கு ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணுற ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. ராமாயணத்தில் கிடச்ச நேரத்தில் முக்கியமான சர்க்கங்கள் எது படிக்கணுமோ படிங்கோ, சுந்தரகாண்டம் படிங்கன்னு தான் சொன்னார் மணிமாமா மணிசாஸ்திரிகள் சொன்னார். இருந்தாலுமே அடியனுக்கு என்னென்னா ஒரு உற்சாகம் வந்து காலம்பரையிலும் சாயங்காலம் உட்காந்து முழு ராமாயணம் பாராயணம் பண்ணிடலாம் அப்படின்னு அழகாக அங்கே பெரிய பாக்கியம். அதிவாச மண்டபம்னு பேர். யாகசாலை பக்கத்தில், யாகசாலைக்கு பக்கத்தில் அதிவாச மண்டபம். அதிவாச மண்டபத்தில் தான் உற்சவர் சதுர்புஜமூர்த்தி ராமர் அவர் இருந்தார். அவர் பக்கத்திலேயே உட்காந்துட்டு ராமாயண பாராயணம். அந்த சதுர்புஜமூர்த்திக்கு தினம் புறப்பாடு நடக்கும். அப்புறம் என்னென்ன அன்னின்னைக்கு ஒவ்வொரு அதிவாசம் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா ஜலாதிவாசம், தானியாதிவாசம், சையாதிவாசம் முதலிய அதிவாசங்கள்லாம் நடக்கும். தினம் காலம்பரை போயிடுவோம். போனோன்னா சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு திரும்பி வந்து அனுஷ்டானம் முடிச்சுட்டு அப்புறம் ராத்திரி மறுபடியும் போகிறது. எங்கன்னா ஊரெல்லாம் சுற்றி பார்க்க. ஊரை சுற்றி பார்க்க எதுக்கு போகணுன்னு, ஜனங்களை பார்க்கணும். அங்கங்கே இப்படி ஏற்கனவே அயோத்தியா ராமமயமாக இருக்கும், ஏற்கனவே ராமமயமாக இருக்கும். தினமுமே ஊரை சுற்றி பார்க்கணுன்னா அது இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு அனுபவம். ஒரு ரோடில் ஒரு 10,000 பேர் போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு உத்வேகம் வரும். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துவார். கத்தினா உடனே அப்படியே பரவும். அது அப்படியே அல அலையா சமுத்திரத்தில் பரவ. ஜெய ஸ்ரீராம், ஜெய ஸ்ரீராம், ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு 10,000 பேரும் கத்துவான். அது ஒரு 10 நிமிஷம் நடக்கும், அப்புறம் ஓஞ்சிடும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அங்கேருந்து யாரோ திடீர்னு ஒரு பாவம் வரும். ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு கத்துவான். கத்தினா அப்படியே எங்கே பார்த்தாலும் எதிரொலிச்சுட்டு அயோத்தி முழுக்க கத்தும். மறுபடியும் இப்படியே ஒரு வாரம் முழுக்க இருந்தது அயோத்தியாவில். இப்படியே ஒரு வாரம் முழுக்க பாவம், அலாதியான பாவம். தான ஜனங்களையும் ராமச்சந்திர பிரபு ஆட்டி படைச்சிட்டார் இந்த ஒரு வாரத்துக்கு. அதில் இந்த பௌஷ சுக்ல ஏகாதசி அன்னைக்கு பெரியவா வந்தார். ஏகாதசிக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. சரத்பூர்ணிமா சமயத்தில் கூட ஏகாதசி அன்னைக்கு தான் பெரியவா ராமஜென்மபூமிக்குள்ளே பிரவேசித்தார். அதே மாதிரி இங்கேயும் ஏகாதசி பொழுது வந்தார். அதாவது துவாதசி அன்னைக்கு பிராணப்பிரதிஷ்டைக்கு முன்னாடி வந்தார். வரும்பொழுது பெரியவாளுடைய சன்னதியில் தான் அங்கே வாஸ்து பூஜை நடந்தது. அத்தானா வைதிகாலும் பெரியவாளை சுவாகதம் பண்ண. பெரியவா வந்ததுக்கு சொல்லப்போனோன்னா ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. பெரியவா வந்தது அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் என்ன திடீர்னு ஆறுதல்ங்கிற உற்சாகமானு சொல்லணும். ஒரு மாதிரி சில விஷயங்களால் கலங்கி கடந்தது. இந்த நட்சத்திரம் சரியில்லையோ, அது சரியில்லையோ. இப்போ நியூஸ் பேப்பரில் என்னெல்லாமோ போட்டுவிட்டான். நியூஸ் பேப்பரில் எல்லா சங்கராச்சாரியாலும் யாருமே சப்போர்ட் பண்ணல, அது இதெல்லாம் கண்ணாபின்னு எழுதிக்கிட்டான். அப்போது குரல் கொடுக்கணும் இல்லையா அதனால் அங்கே வந்து யாராவது வந்தால் தேவலையே, தன மட்டங்களில் யாராவது வந்தால் தேவலையேங்கிற ஒரு நிலைமை. அது மாதிரி சமயத்தில் பெரியவா வந்து இறங்கி அங்கே வந்து பெரியவா வந்து நிர்தாரணம் பண்ணா அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் அங்கே உள்ள ட்ரஸ்டிகளுக்கு எல்லாருக்குமே பெரிய ஆறுதல், உற்சாகம், சந்தோஷம், அதோட ஒரு மன நிறைவு. பெரியவா அங்கே பிரவேசித்து யாகசாலையில் முதல்ல பிரவேசித்தா இந்த கத்தியம் ஒன்று உண்டு ராமச்சந்திர பிரபுவை பற்றி. அதை எல்லாரையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே பிரவேசிக்கும் பொழுதே பெரியவா சந்நிதியிலேயே வாஸ்து பூஜை. உள்ளே பிரவேசித்த கோவிலும் ரொம்ப அழகாக இருக்கும். முதல்ல எடுத்த உடனே ஸ்தம்பங்களில் நடராஜாவுனுடைய வெவ்வேறு ஜதிகள், அதாவது நர்த்தனங்கள். அடுத்த உள் மண்டபம் வந்து கணேசருடைய வெவ்வேறு மூர்த்திகள். அதை தாண்டி ஆஞ்சநேய சுவாமியினுடைய வெவ்வேறு மூர்த்திகள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபம் முழுக்க பகவான் நாராயணனுடைய வெவ்வேறு லீலைகள். விசேஷமாக கர்ப்பகிரகத்தோட மேலே பெருமாள் படுத்துன்னு இருக்கார். அப்புறம் ரங்கநாதர்னு சொல்கிறதா, அனந்த பத்மநாபன்னு சொல்கிறதா, தாயாரும் இருக்கா. அதுக்காக அனந்த பத்மநாபன் ஞாபகம் வந்தார். ஆதிசேஷன் மேலே பெருமாள் படுத்துன்னு இருக்கார். கீழே கர்ப்பகிரகத்தில் ராம்லல்லா ரொம்ப பிரசன்ன முகாரவிந்தமாக ராம்லல்லா அற்புதமாக காட்சி கொடுக்குற விதம். இப்படி உள்ளே பிரவேசித்து அங்கே
பெரியவா பண்ண சில விஷயங்கள். அதில் யந்திர பிரதிஷ்டை ரொம்ப முக்கியம். யந்திர பிரதிஷ்டை உபனிஷத் பிரம்மேந்திராள் அப்படின்னு ஒரு மகான், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். காஞ்சிபுரத்தில் உபனிஷத் பிரம்மேந்திராளுடைய சிஷ்யர் தான் தியாகராஜரே, முத்துசாமி தீட்சிதரும். ரெண்டு பேருக்குமே உபனிஷத் பிரம்மேந்திராளோட சம்பந்தம் உண்டு. இந்த உபனிஷத் பிரம்மேந்திராளுடைய மட்டத்தில் உள்ள யந்திரம், அந்த யந்திரத்தை பெரியவா கொண்டு வந்து அங்கே ராம்லல்லாவுக்கு எழுத்தாப்பில் பிரதிஷ்டை பண்ணார். ராமயந்திரம். இவ்வாறாக அங்கே ஏற்பட்ட விசேஷமான காரியங்கள்லாம் முடிஞ்சு விடிகார்த்தால எழுந்துட்டு ஹைதராபாத்தில் காலை வேளையிலேயே பூஜையெல்லாம் முடிச்சுட்டோம். 3 மணிக்கு எழுந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். எழுந்துட்டு காலை வேளையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அயோத்தியாவுக்கு வந்துட்டு சாயங்காலத்துக்கு மறுபடியும் ஹைதராபாத் கிளம்பிட்டா. அந்த நாளே ரொம்ப நிறைஞ்சிருந்தது, நிறக்க இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் பிராண பிரதிஷ்டை நடந்தது. பிராண பிரதிஷ்டை அப்படிங்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் தான் வெள்ளை வேஷ்டியை விட காவி வேஷ்டி தான் ஜாஸ்தி இல்லை. சர்வதா அபிகத சத்பிகி சமுத்திர இவ சிந்துபிகி அப்படின்னு எத்தனை சாதுக்கள் எத்தனை சம்பிரதாயத்துலேருந்து, கௌடிய சம்பிரதாயத்து சாதுக்கள், வல்லப சம்பிரதாயம், ஏன்னா எல்லாருக்கும் ராமர் போதும். சில ஸ்ரீ வைஷ்ணவ பிரிவாள்லாம் வந்திருந்தார், திருத்தண்டி சின்னஜீயர் சுவாமி வந்திருந்தார், சில சங்கர மட்டங்கள் எல்லாமே வந்திருந்தார், ராகவேஸ்வர பாரதி சுவாமிகள் வந்திருந்தார். அது மாதிரியா அப்புறம் அங்கே ராமபுத்திராச்சாரியர் வந்திருந்தார். எல்லாரும் வந்திருந்தார், எல்லா பிரிவாலும் வந்திருந்தா. அப்புறம் இப்போது மாடர்ன் சுவாமிஜி சில பேர், அவள்லாம் பாபா ராம்தேவ் அவள்லாம் வந்திருந்தார். எல்லாருமா கூடி அத்தானா பேர் கூட்டம். இத்தனை பேர் கூட்டத்தில் அந்த ராமநாமிகள்னு சில பேர் அவள்லாம் கூட வந்திருந்தார். ரொம்ப காலமாக இருக்கிறவாகும் எல்லாரும் வந்திருந்தா. இத்தனை பேருக்கு மத்தியில் தன சாதுக்கள் காத்துருக்கும் பொழுது ராமராம் முதல்ல பிராண பிரதிஷ்டை முடிஞ்சு அத்தியக்ஷர் நிருத்ய கோபாலதாஸ் என்று பெயர். இப்படி தான் வந்தாரோ இந்த வயசில் உடம்பு முடியாமல். ஆமாம், எப்படியோ அந்த தெம்பு நம்ம ராமருக்கு பிராண பிரதிஷ்டை. முதல்ல கோவிந்தகிரிதேவ் சுவாமிகள் பேசினார். பேசும்பொழுதே பெரியவாளை பற்றி, அதான் ரொம்ப அழகாக, ராம ஜென்ம பூமியில் நடக்க போகிறதே, இதுக்கு நான் ஏதாவது நியமங்கள் இருக்கணுமான்னு பிரதமர் கேட்டாராம். கேட்ட பொழுது அந்த கோவிந்தகிரி சுவாமி சொன்னார்னு அவரே சொன்னார், இந்த லெக்சரில் சொன்னார். என்ன நியமங்களில் இவர் இருக்கலாம் அப்படின்னு நான் கண்களை மூடிண்டு என்னுடைய ஆச்சாரியனான மகாபிரிவாளை தியானம் பண்ணிட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இந்த நியமங்கள் இருக்கணும், விடிகார்த்தால் எழுந்துக்கணும், கட்டாந்திரையில் தான் படுத்துக்கணும், இந்த உபவாசம் இருக்கணும், இதெல்லாம் 12 நாள் இருந்தால் விசேஷம், ஆனால் நீங்கள் 3 நாள் இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் 12 நாளுமே இருந்தார். ரொம்ப பெருமையாக இருக்கு, இப்படி ஒரு பிரதமரை நம்ம வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு இந்தியர்கள் எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம். 12 நாளுமே இருந்தார். ஏன்னா ராமராஜ்யமாக இருக்கட்டும், தசரதருடைய ராஜ்யமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ராமச்சந்திர பிரபு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிற அயோத்தியா காண்டத்தில் வருது. பட்டாபிஷேகம்னு ராமர் கிளம்புறார். கிளம்பும்பொழுது சீதம்மா மங்களாசாசனம் பண்ணுறார் ராமருக்கு. ஆத்வாரம் அனுவப்ராஜ மங்களானி அபிதத்யுஷி. சீதாதேவி ராமரை பார்த்து என்ன சொல்கிறா? பட்டாபிஷிக்தனாக ஆகி 8 திசைகளை திக்விஜயம் பண்ணி சத்ருக்களெல்லாம் ஜெயிப்பீராக அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணலை. பட்டாபிஷிக்தராக இருந்து நீங்கள் விரத நியமங்களோடு இருக்கிறத நான் பார்க்கணும். இந்த வார்த்தை அப்படி தான் வருது. தீட்சிதம் விரத சம்பந்தம் வராஜினதரம் குரங்க சுங்கபாணிச்ச பசியந்தி துவாம் பஜாமியா. விரத நியமங்களோடு நீங்கள் இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறத சீதாதேவி சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி முதல் லட்சணம், அதுக்கு அடுத்தடுத்த லட்சணங்கள்லாம் வருது. அது மாதிரி தான் ராமராஜ்யம் ஆரம்பத்துலேயும். ராமராஜ்யம்னா என்ன? பரியதேவன் விதவைகள்லாம் கஷ்டப்படலை. நச்ச வியாழகிருதம் பயம், கொடிய விலங்குகளால் கஷ்டம் இல்லை. நான் வியாதிஜம் பயம், ஆதி வியாதிகளால் கஷ்டம் இல்லை. நான் தஸ்கர பயம், திருட்டு பயம் இல்லை.
நான் அனர்த்தகா கஞ்சித ஸ்புருசது, ஏழ்மை யாரையும் தொடலை. இப்படி வரிசையாக என்ன சொன்னாலுமே முதல் விஷயம் என்னென்ன, ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு விரத நியமங்கள்ல இருக்கார், யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ணார் அப்படிங்கிறத முதல் விஷயமா சொல்றார் இல்லையா. அதனால நம்முடைய ஆத்ம நியமம் முக்கியம். ஆட்சியில் இருக்கிறவாள் இந்த 12 நாளைக்கு கடைபிடிச்சு இந்த எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போயிட்டு நம்ம ஊர் ஸ்ரீரங்கத்துக்கு முதல்ல வந்த பிரதமர் இவர் தான். இவருக்கு முன்னாடி எந்த பிரதமரும் 1947 வந்தது இல்லை. ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு போயிருக்கார். அது மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் வந்துட்டு அயோத்தியாவில் இறங்கி எப்படி அவர் இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணாருங்கிறத அவர் பேசினார். கோவிந்த கிரிதேவ சுவாமி பேசினார், அதுக்கப்புறம் யோகி பேசினார். அவர் இந்த உத்தரப்பிரதேசம் அயோத்தியாவுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் வந்துருக்குங்கிறத பற்றி பேசினார். அப்புறம் மோகன் பகத் பேசினார். வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், அயோத்தியா கிடச்சுடுத்து, அயோத்தியாக்கே பாத் கியா ஹை அப்படிங்கிறத பற்றி பேசினார். இது நமக்குள்ள விஜயத்துக்கான காலம் மட்டும் இல்லை, இது நமக்கு வினயத்துக்கான காலமும் கூட அப்படிங்கிறத 2 பேருமே வலியுறுத்தினார். பிரதமரும் சரி, மோகன் பகத்தும் சரி. இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. இத்தனையோடையும் கூட இத்தனை பேரோட பேச்சோடையும் கூட எல்லாத்தோடையும் கூட ரொம்ப விசேஷமாக அந்த கும்பாபிஷேகங்கிறது நடந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தது கும்பாபிஷேகம் முடிஞ்செடுத்து, அதாவது பிராண பிரதிஷ்டை முடிஞ்செடுத்து தொடர்ந்து மண்டலாபிஷேகம் வரைக்கும் எல்லாம் நடந்துட்டுருக்கு. விசேஷமாக அங்கே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, இது ஏதோ அயோத்தியில் நடக்கிற உற்சவம் மட்டும் இல்லை. இது ஆசேது ஹிமாச்சலம் சர்வத்திர எல்லா இடத்துலையும், எங்கேயோ துபாயில் ஏதோ ஒரு பில்டிங்கில் ராமரை வச்சுருக்காங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் கொண்டாட மாட்டோமா? அன்னைக்கு ஏற்றப்பட்ட கொடியெல்லாம் இன்றைக்கி இறங்கலை. எங்கே திரும்பினாலும் எத்தாத்து வாசலில் பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு காவி கொடி பறக்கிறது. அது மாதிரியா ஜாம் 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 சமர்த்த ராமதாசரோட கனவு, ஆசையத்து ஹிமாச்சலம் காவி கொடி பறக்கணும். அது மாதிரி நீங்கள் பறக்கிறதே. அது மாதிரி இந்த ஒரு உற்சவம் நடந்து இந்தியா முழுக்க கொண்டாடுறதுங்கிற ஒரு தருணத்தில், ஏன்னா அயோத்தியாங்கிறது ஒரு ஊர் இல்லை, அது ஒரு தத்துவம். எത്ര ராமஸ்து பூபதிஹி அப்படின்னு வருது. எங்கே ராமச்சேதனம் இருக்கோ அது அயோத்தியா என்கின்ற ரீதியில் நம்ம ஊரே அயோத்தி தான். அதனால எல்லாவிடத்துலையும் இந்த ராம ஜென்மபூமி மகோத்சவத்தை கொண்டாடணும் என்று வரும்பொழுது, திருவானைக்காவல்லையும் இந்த உற்சவம், திருச்சிராப்பள்ளியிலையும் இந்த உற்சவம் விசேஷமாக நடக்கணும். எது மாதிரி நடக்கலாம் என்னும் பொழுது, தொடர்ச்சியாக 5 ராமாயண நவாகங்கள் பாராயணம் நடத்தலாம். ஏன்னா இதை விட பெருசாக என்ன ராமருக்கு நம்ம பண்ண முடியும்? ராம சாநித்தியம் வளரணும் அயோத்தியாவில் என்பதற்கு ராமாயணத்தில் பல ஸ்ருதிலாம் சொல்லிட்டு வர்றார். ராமாயண பாராயணம் என்றவாளுக்கு குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தி, குடும்பம் அபிவிருத்தியாகும், தனதானியங்கள் அபிவிருத்தியாகும், ஸ்திரீகள்லாம் சௌக்கியமாக இருப்பா, ஸ்திரியஸ்ட முக்கியாக சுகமுத்தமம் ச, அப்புறம் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம், தீர்க்கமான ஆயுசு கிடைக்கும், திருடமான ஆரோக்கியம் கிடைக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கட்டும், கடைசியாக எப்படி முடியறதுன்னு பகவத் சாநித்தியம் வளரும். பலம் விஷ்ணோகோ பிரவர்த்ததாம். எங்கே ராமாயண பாராயணம் நடக்கிறதோ அங்கே ராம சாநித்தியம் வளரும். ராமருக்காக 1000 பண்ணலாம். அப்படி பண்ணுறதுலேயே ரொம்ப முக்கியமானது ராமாயண பாராயணம். அந்த ராமாயண பாராயணம் இது மாதிரி இந்த நவாகம் 5 முறை பாராயணம் நடக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு மண்டலாபிஷேகம் வரைக்கும் அயோத்தியிலேயே நடக்கிறதான்னு தெரியல. ஆனால் இங்கே திருவானைக்காவலில் 5 ராமாயண பாராயணம் தொடர்ச்சியாக இங்கே கிடைக்கிறது நம்மளுக்கு. அதுவும் பிரதானமான ஸ்தானம் இது. எவ்வளோ பெரியவாள்லாம் இருந்த இடம் இது. அம்பாளோட அனுகிரகம், அம்பாளோட சன்னதி, அகிலாண்டேஸ்வரியினுடைய சன்னதியில் இப்பேற்பட்ட இந்த இடம் ரொம்ப சாநித்தியமான இடம். இங்கே தான் நாங்கள்லாமும் சின்ன வயசில் வேதாந்தம் படித்தோம். ரொம்ப பெரியவா எங்களோட வாத்தியார் ஸ்ரீ சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் ரொம்ப பெரியவா. எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவாளோ அவ்வளோக்குள்ளோ எளிமை உடையவா,
சகஜமாக எல்லாரோடையும் பழகுவாள். அவள் பூர்ணமாக வேதாந்தம் சொல்லி பிரஸ்தானத்திரைய பாஷ்யமும் பூர்ணமாக சொல்லி அடியனுக்கு கேட்கும்படியான பாக்கியம் இதே இடத்துல தான், திருவானைக்காவல் மட்டத்தில் தான். அந்த இடத்துல இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த பாடசாலை, இத்தனை குழந்தைகள் சொல்கிறேனே, சாநித்தியம் உள்ள இடத்துல தொடர்ச்சியாக ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும். அது மாதிரி இந்த பாடசாலையும் இங்கே இத்தனை குழந்தைகள் இன்றைக்கி படிக்கிறதும் பார்த்தால் ஒரு உற்சாகமாக இருக்குது. ராமாயண பாராயணம் தொடர்ச்சியாக நடக்கிறதுனாலேயே இந்த சாநித்தியம் மேலே மேலே வளரும். சாநித்தியம் இருக்கிறதுனால தான் ராமாயண பாராயணமே நடக்கிறது. நிர்விக்கணமாக நடந்து மேலே தொடர்ந்து இங்கே எல்லா குழந்தைகளுக்கும், குழந்தைகளுக்கு ஸ்ரத்தையாக வாத்தியார் வந்து நடத்தின்னு இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய அத்தியாபகருக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனுடைய, அகிலாண்டேஸ்வரியினுடைய, ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் என்று பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிப்போம். மேலே தொடர்ந்து பாராயணத்தில் கலந்துப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ராமராஜ். யோகா